தமிழ்லேருந்து எடுக்கப்பட்ட யமகாதகி திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானரில் எடுத்திருக்காங்கங்க. ஸோ படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தில் ஒரு ஊர் தலைவரோட ஒரு பொண்ணு. இந்த பொண்ணுக்கு அதிகமாக வீசிங் வரும். ஸோ அந்த மூச்சு திணறல் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வீட்டில் அவங்க அப்பா ஒரு கட்டத்தில் திட்டி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே அந்த பொண்ணு தூக்கு போட்டு இறந்து போகிறா. ஊருக்குள்ள திருவிழா நேரம். ஸோ அதனால இந்த இளவு வீட்டு ஃபங்க்ஷனை சீக்கிரமா முடிச்சு பாடியை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பரபரப்பா ஏங்கிக்கிட்டு 6 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா பாடியை தூக்கத்துக்கு நினைச்சாங்க. தூக்கும் போது யாராலையுமே தூக்க முடியல. பத்தாத குறைக்கு போனா அசையுது. ஒருவேளை பொண்ணு சாகலை அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக பொண்ணு செத்துட்டா. ஆனால் எதனால தூக்க முடியல அப்படிங்கிறத எல்லாருமே குழம்பி போயிருக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு எதுக்காக பார்த்தீங்கன்னா யாராலையும் தூக்க முடியல, அந்த பொண்ணை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, யாரெல்லாம் அவள் காட்டி கொடுக்க போறா அப்படிங்கிறத அந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தோட அந்த ஐடியாலஜி, ஸோ ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா, ஆனால் இறந்து போன பொண்ணை தூக்க முடியல அப்படின்னு சொல்லி அங்கே மிஸ்டியஸோட ஆரம்பிக்கக்கூடிய அந்த படம் தான். அந்த பொண்ணு எதுக்காக யாராலையும் தூக்க முடியல அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புவாங்கல்ல, அதுக்கான பதிலை நம்மளுக்கு தெரியற வரைக்கும் அடுத்தடுத்து ஒரு சில விஷயங்களை காமிப்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இதெல்லாம் நடந்திருக்குன்னு. பட் அந்த பொண்ணு கண்டிப்பா தூக்கு போட்டு சாகல, ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆனா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத கிளைமேக்ஸ்ல அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை சுத்தி நடக்கக்கூடிய அந்த கதை தாங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹீரோயின் அவங்களுக்குமே ஒரு சூப்பரான ஒரு வெயிட்டான ரோலு. ஸோ பணமாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அப்பப்போ வரக்கூடிய ஒரு ஃப்ளாஷ்பேக்ல அவங்களோட ரோல் இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஸோ அதுலேயுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படத்தில் வரக்கூடிய சின்னதாக வரக்கூடிய அந்த லவ் போர்ஷன் அது கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்திருந்தாலும் அந்த லவ்வை வச்சு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வச்சு மூவ் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபியூனரல் ஹோம் அப்படிங்கும் போது அந்த சைடில் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையுமே சூப்பராக பார்த்தீங்கன்னா படத்தில் காமிச்சிருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த ஃபியூனரலுக்காகவே ஒரு சில சாங்ஸ் வரும். அந்த சாங்ஸுமே கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கலி செம சவுண்டான படம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஹாரர் த்ரில்லரா அப்படின்னு கேட்டிங்கன்னா படம் ஹாரர் ஜானர் தான். ஆனால் ஹாரர்லாம் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் கண்டிப்பாக உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும் இந்த படம். படத்தை ஃபேமிலிஸோட உட்காந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலி வாட்சபிள் தான். ஸோ பெருசாக அடல்ட் கண்டென்ட்டோ வைலன்ஸோ கிடையாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலிஸோட பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தை பார்த்து யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு, படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ரேஷியோ கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.